அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 15 அக்டோபர் அன்னைக்கு நடந்த பேப்பர் 1 தாளோட கணித வினாக்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் 10,985 எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவானது ஒரு முழு கன எண்ணாகும்? அவங்க கொடுத்துருக்கிற நம்பர் 10,985. 5ஆல் வகுக்கலாமா, 6ஆல் வகுக்கலாமா, 7ஆல் வகுக்கலாமா, 8ஆல் வகுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி வகுக்கும்போது பொதுவாக வகுத்தல் செய்யும்போது ஈவு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிற ஈவு வந்து ஒரு கன எண் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த நம்பரால் வகுத்தா கன எண் வந்து ஈவாக கிடைக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. இது 5ஆல் முடியறதால நம்ம 5ஆலே வகுக்கலாம். 2 5 10, 1 5 5, 9 5 45, 7 5 35. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற ஈவு வந்து 2197. இது வந்து பார்த்தோன்னா 1 2லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரைக்கும் எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. எல்லாத்துலேயும் மீதி வருது. 13 தான் வகுக்குது இது. இப்போது 2197 வகுத்தல் 13. ஒரு 13 13 89, 6 3 18, 6 1 6, 6 1 7, 11 7, 9 3 117. இப்போது 13ஆல் வகுக்கும்போது 169 கிடைக்குது. இந்த 169 மீண்டும் எப்படி எழுதலாம்? 13 பெருக்கல் 13ன்னு எழுதலாம். அப்போது இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13. இப்போது 2197 ஒரு கன எண். 3 13ஆல் பெருக்கும்போது தான் இந்த நம்பர் கிடைக்குது. அப்போது கொடுத்துருக்கிற நம்பரை 5ஆல் வகுக்கும்போது கிடைக்கிற இந்த ஈவு ஒரு கன எண். அப்போ அவங்க கேட்டிருக்கிற கேள்விக்கு 5 தான் ஆன்சர். எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை எண் எனில் அதற்கு அடுத்த ஒற்றை எண் எது? எக்ஸுக்கு அடுத்து x+1, அடுத்து x+2 இப்படி தான் எழுதுவோம். x+3 இப்படி தான் எழுதிட்டே இருப்போம். இப்போது இது வந்து ஒரு ஒற்றை எண். அடுத்தது நமக்கு ஒற்றை எண் ரெட்டை எண் நீங்கள் மேட்டரில் வரிசையாக எழுதுகிறோம். இது 1ன்னு வச்சுப்போம். 1 + 1 2, 1 + 2 3. இதுவும் ஒரு ஒற்றை எண். இதுக்கு அடுத்து இங்கே தான் ஒற்றை எண் வருது. அப்போது x+2 இஸ் த ஆன்சர். ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது. அதன் அளவுகள் சென்டிமீட்டரில் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொருத்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 வீதம் எவ்வளவு செலவாகும்னு கேட்குறாங்க. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து 12 h × a + b. இதான் வந்து சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலா. 12 h வந்து 50, a 150 + b 180. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 12 50 150 180 330. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 2 2, 1 2 2, 6 2 12, I 2 10, 165. இப்போ 50 165 மல்டிபிள் பண்ணுறோம். (8250) சதுர சென்டிமீட்டர் தான் அதோட பரப்பளவு. இந்த பரப்பளவில் தான் கண்ணாடி பதிக்கணும். இப்போது கண்ணாடி பொருத்தணும். ஸோ 8250 சதுர சென்டிமீட்டர் நமக்கு பரப்பளவாக கிடச்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க? 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபாய் செலவாகுதான். அப்போது 8250 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி கணக்கில் நமக்கு என்ன தருவாங்க? ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோனா இத்தனைக்கு எவ்வளோ, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோனா அப்படி ஒன்றா தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து 10 சதுர சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. இது 2 டைப்பாக பண்ணலாம். இதையே டைரெக்டாக 10ஆல் வகுத்துட்டு 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 825 வரும். அதை 12ஆல் பெருக்கிறோம். ஏன்னா 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபாய் செலவு. அப்போ 12ஆல் பெருக்கி 2 5 10, 2 4 1 5, 2 8 16, 9900 வருது ஆன்சர். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லாமல் 10 சதுர சென்டிமீட்டருக்கு 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபானா ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 12/10 1 ரூபா 2 காசு. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 1 ரூபா 2 பைசானா 8250 சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 8250 × 1.2 அதை போட்டாலும் இதான் ஆன்சர் வரும். 9900 தான் ஆன்சர் வரும். பரப்பளவுலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிடுவோம்.
ஆன்சர் வந்து 9900. முதலில் பெரியது சிறியது என்ற குறியீடு பயன்படுத்திய கணித மேதை யார்? தாமஸ் ஹாரியட். பின்வரும் எண்களில் எது பூஜ்ஜியம் அல்ல? 0 + 0 0, 0 × 0 0, 2/0 வராது, 0/2 0. ஆனால் 2/0 எனிதிங் பை 0 வந்து நமக்கு இன்ஃபினிட்டிவாக வரும். இது பூஜ்ஜியம் கிடையாது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட். இது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது, இது ஒரு ஸ்கொயராக இருக்குது, இது ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்கொயரோட பரப்பளவை கண்டுபிடிச்சி மைனஸ் இந்த செவ்வகத்தோட பரப்பளவை லெஸ் பண்ணோம்னா இந்த ஏரியாவோட பார்ட் நமக்கு கிடச்சிரும். அடுத்தது இந்த முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோம். 8 8. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து a², 8 × 8 64. உள்ளே இருக்க செவ்வகம் வந்து இது 4, இது 6. அதுக்கு வந்து LB செவ்வகத்தின் பரப்பளவு 4 × 6 4 6 24. இப்போது 64லேருந்து 24 கழிச்சோம்னா கிடைக்கிறது 40. இதான் வந்து இந்த ஷேடு பண்ண பார்ட்டோட பரப்பளவு. அடுத்து இங்கே வரும், இது ஒரு முக்கோணம். இந்த 5 வந்து இந்த உயரத்தை குறிக்குது. இந்த அடிப்பக்கம் வந்து 8 இங்கே கொடுத்துருக்குறாங்கல்ல. அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு ½ BH. ½ B வந்து 8, H வந்து 5. 8 5 40, 40/2 20. அப்போ நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஃபுல்லாக கேட்குறாங்க. 40யும் 20யும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 60 தான் ஆன்சர். இது வந்து கூட்டு வடிவங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து வந்திருக்குது. மேற்கண்ட படத்தில் AE = 8. இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 8. அப்போது இது வரைக்கும் 2, இது வரைக்கும் 2, இது வரைக்கும் 2, இது வரைக்கும் 2. AB = BC = CD = DE எனில் இதெல்லாம் பார்ட், இதெல்லாம் சமம். நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு என்ன? நிழல் போட்டிருக்கிறது தான். இதெல்லாம் வந்து அரைவட்டம். இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம். ஸோ 4 அரைவட்டம் இருக்குது. ரைட். இப்போது இது ஃபுல்லாக வந்து டயாமீட்டர். நம்ம இதை வட்டமாக எடுத்துக்கிட்டோம்னா இது டயாமீட்டர். அப்போ ஆரம் என்ன வரும்? இது ஃபுல்லாக வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆரம்னா இதில் பாதி 1. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் 8. ஒரு பார்ட்டும் ஈக்குவல். 8 4 பிரித்தா 2 2. இது நீட்டுக்க அரைவட்டத்தின் டயாமீட்டர் ஷேப்பில் வருது. டயாமீட்டர் 2னா ஆரம் வந்து 1. இந்த விஷயம் கிளியராக இருந்தால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க? நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 2 3 4 அரைவட்டம் இருக்குது. ஒரு அரைவட்டத்தின் பரப்பளவு πr²/2. அப்போது 4 அரைவட்டங்களின் பரப்பளவு இதான் கணக்கு. ஸோ 4 × π, r என்ன நமக்கு 1. 2 போட்டக்கூடாது. 2 வந்து டயாமீட்டர். 2 வந்து டயாமீட்டர். ஆரம் வந்து இது 2ஆக பிரித்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் ஆரம், அது வந்து 1. π × r², 1 × 1 / 2. 2 2 கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2, 2 2s are 4. அப்போ 2 × π 2π. இதுதான் ஆன்சர். 2π cm². ஃபைண்ட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன். இந்த எண்ணின் தசம வடிவம் கேட்குறாங்க. இது அப்படியே நம்ம போட்டுடலாம், ஈஸியாகவே போடலாம். ஏன்னா இதில் 3 டிஜிட் 2 டிஜிட் சிங்கிள் டிஜிட் வரிசையாக இருக்குது. 1 2 3 வரிசையாக இருக்குது. அப்படியே கூட்டி போட வேண்டியதான், அது கிடச்சிரும். இப்போ டெசிமல் பார்ட்டில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போது 207 39 36 9 இதை கூட்டுறோம். 252 வந்துடுச்சு. அடுத்தது 6/10 அப்படின்னா புள்ளிக்கு பக்கத்துலேயே 6 போட்டுடணும். அடுத்து இங்கே ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அடுத்து 2 பூஜ்ஜியம் வரணும், வரல. அதுக்கு பதிலாக ஒரு பூஜ்ஜியம் போடுறோம். அடுத்தது 3 பூஜ்ஜியம். 3 பூஜ்ஜியம் என்ன நம்பர்? 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 252 603. ஆப்ஷன் சி. $33 பென்சில்களின் விலை $132 எனில் 5 பென்சில்களின் விலை என்ன? ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் 5 பென்சில் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி போட்டால் நமக்கு தப்பு வராது, குழப்பம் இருக்க தெளிவாக இருக்கும். இப்போது 33 பென்சில் $132. அப்போ ஒரு பென்சில் 132 33ஆல் வகுக்கிறோம். 4 வரும். ஒரு 33 33, 4 12 4 12 13. அப்போ ஒரு பென்சில் எவ்வளோன்னா $4. இப்போ என்ன கேட்குறாங்க? 5 பென்சில் கேட்குறாங்க. 5 4 20.
The last number which is divisible by all 1, 2, 3, 4, 5, 6 and 7 is, அதாவது 7ஆம் நம்பர் வரைக்கும் 1லேருந்து 7 வரைக்கும் எல்லா நம்பராலையும் வகுப்படக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. 420. இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். எதுவுமே வந்து 7ஆல் வகுப்படாது. எல்லாம் 6 வரைக்கும் வகுப்பட்டால் கூட 7ஆல் வகுப்படாது. 420 வந்து 7 வரைக்கும் எல்லா நம்பராலையும் வகுப்படும். இஃப் 8 பவர் m - 1 ப்ளஸ் 8 பவர் m + 1 = 4160 அப்படின்னா m ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 8 பவர் m - 1 ப்ளஸ் 8 பவர் m + 1, இது வந்து எப்படி எழுதலாம்னா 8 பவர் m இன்ட்டு 8 பவர் -1 ப்ளஸ் 8 பவர் m இன்ட்டு 8 பவர் +1 எழுதலாம். எவ்வளோனா 4160. ரெண்டுலேருந்து 8 பவர் m காமனாக வெளியில் எடுத்துருவோம். 8 பவர் -1 8 பவர் +1 = 4160. 8 பவர் m வெளியில் இருக்குது. 8 பவர் -1 1/8ன்னு எழுதலாம். இது 8. 8 பவர் m, இதுக்கு வந்து LCM எடுக்கிறோம். LCM எடுத்தால் 8 வரும். 8 1 8, 1 1, இது வந்து 1 8 8 8 64, 64 1 65 = 4160. நமக்கு தேவை m தான், அதனால் 8 பவர் m அங்கே வச்சுக்கிறோம். 4160. இந்த ஃப்ராக்ஷன் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக மாறிடும். 8/65 மாறிடும். இப்போ நம்ம 65ஆல் இதை வந்து கிராஸ் அவுட் பண்ணலாம். 4160 பாருங்க. ஒரு 65 65, 64 65, 4160. அப்போ 8ஐயும் 64ஐயும் பெருக்கணும்னா 512 வரும். 8 பவர் m. 8 பவர் m = 512. இப்போது 512 எப்படி எழுதலாம்னா 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8ன்னு எழுதலாம். அப்போது 8 பவர் m = 8 பவர் 3. அப்போது m = 3. அவங்க கேட்குறது m ஸ்கொயர்டு. m ஸ்கொயர்னா 3. 3 × 3. 3 these are 9. ஆன்சர் வந்து 9. The window of a building is located 2.0 meter above the floor. தரையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் ஒரு கட்டிடத்தின் ஜன்னல் அமைந்துள்ளது. அதன் மீது 2.5 மீட்டர் நீளமுள்ள ஏணி சார்த்தப்பட்டுள்ளது. எனில் ஏணியின் அடிபாகத்திலிருந்து கட்டிடத்திற்கு உள்ள தூரம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட இங்கிலீஷில் படித்து காமிக்கலாம். தமிழில் படித்தா எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது செங்கோண முக்கோணம். பித்தாகரஸ் தேரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பித்தாகரஸ் தேரத்தின்படி ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 2.5 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 25 25 625. இங்கே ஒரு புள்ளி, அதில் ஒரு புள்ளி, 2 புள்ளி வந்துடும். ஸ்கொயர் பண்ணிட்டோம். இந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த பக்கம் என்னன்னு தெரியாது, அதனால் எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நமக்கு தெரியாத பக்கம் தான் வேணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே வச்சுக்கிறோம். 6.25 + 4 இங்கே வந்தால் -4. மீதி நமக்கு கிடைக்கிறது 2.25 கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர்டு = 225. 5 225 நமக்கு தெரியும். அப்போ அது 1.5 மாறும். 1.5 ஹோல் த ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் = 1.5. எக்ஸுன்றது என்ன? ஏணியோட அடிபாகத்திலிருந்து இந்த கட்டடத்துக்கு இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் வந்து எக்ஸ். 1.5 மீட்டர் தான் ஆன்சர். யூசிங் த ஃபிகர், வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் x பவர் 0? இதெல்லாம் வந்து ஜியாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க இத்தனை கொஷின். இப்போ வந்து இந்த நேர்கோடு இருக்குன்னா அதுக்கு வந்து ஆங்கிள் வந்து 180 டிகிரி. நேர்கோணம் 180 டிகிரி. அதில் 130 குறிச்சிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? 50 வரும். இது செங்கோண முக்கோணம். அப்போ இங்கே 90 வரும். இங்கே 90, இங்கே 50. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 140. அப்போ மீதி இருக்கிறது 40. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 இல்லையா? அதில் 140 போயிடுச்சுன்னா மீதி 40. அப்போ எக்ஸோட அளவு வந்து 40 டிகிரி. ஒன்று 3 மற்றும் 5 ஆகியவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாகும் 3 இலக்க எண்களில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய எண்களின் வித்தியாசம். 1 3 5 பயன்படுத்தணும்னா மிகப்பெரிய எண் 531, மிகச்சிறிய எண் 135. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இதில் இதை லெஸ் பண்ணுறோம். 396. இதான் ரைட் ஆன்சர். மிகை நிரப்பு கோணங்களில் ஒன்று மற்றொன்றின் 4 மடங்குகளில் அந்த கோணங்களை காண்க.
36 டிகிரி 44 டிகிரி. இப்போ இது 36 டிகிரி இருக்குன்னா இது 4ஆல் பெருக்கிறோம், 144 வந்துடுச்சா? மிகை நிரப்பு கோணங்களில் ஒன்று மற்றொன்றின் 4 மடங்கு. இது ஆன்சர். த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த பேட்டர்ன். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங் பேட்டர்னாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே 1 இருக்குது, 1ஓட மேலெல்லாம் 2 2ஆக கூட்டிகிட்டு போகிறாங்க தொகுதியில். ஓகேவா? 1 + 2 3, 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 என்ன வரும்? 9. அப்போ நமக்கு நியூமரேட்டரில் 9 இருக்கும். எல்லாத்துலேயுமே 9 தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். அப்போ நம்ம டினாமினேட்டரை கண்டுபிடிக்கணும். இந்த டினாமினேட்டர் மட்டும் கவனிங்க. இங்கே 1 இருக்குது, 1/1. அதோட 6 கூட்டி இங்கே வந்து 7 போட்டாங்க. அடுத்தது இந்த 6ஓட 8 கூட்டி இங்கே வந்து 14 போடுறாங்க. சாரி, இந்த 6ஓட 8 கூட்டினா 14, இந்த 14 7ஓட கூட்டி 21 போடுறாங்க. இந்த 21ஓட 8 கூட்டினா இந்த 14ஓட 8 கூட்டினா 22, அந்த 22ஓட 21 கூட்டி 43 போடுறாங்க. இந்த 22ஓட 8 கூட்டினா 30, இந்த 30ஓட 43 கூட்டினா 73. அப்போ டினாமினேட்டரில் நமக்கு என்ன வருது? 73. 9/73. இதான் ஆன்சர். இந்த லிங்க்கு கண்டுபிடிக்க தான் நமக்கு சிரமமாக இருக்கும். மேலே வந்து ஈஸியாக போட்டுருவோம், கீழே இதை கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கும். அனலிட்டிக்கல் ஆப்டிடியூடாகவே இருந்தாலுமே இந்த மாதிரி வராது, பார்த்துக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். 50, 1 கூட்டினா 51, 2 கூட்டினா 53, 3 கூட்டினா 56, 4 கூட்டினா 60, 5 கூட்டினா 65, இது இருக்குது. 6 கூட்டினா 71, 7 ஆட் பண்ணணும் 78. இது ஆன்சர். த அசெண்டிங் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆர், இது வந்து டிசெண்டிங் ஃபார்ம், சாரி, இறங்கு வரிசையில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இறங்கு வரிசைனா பெருசுலேருந்து சின்னதுக்கு வருவோம். இது வந்து 2 டைப்பில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அதாவது டிவைட் பண்ணி டெசிமலை கொண்டு வந்து எது பெருசுன்னு கண்டுபிடிச்சி போடலாம். இன்னொன்று, எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து ஒரே டினாமினேட்டர் ஆக்கி அதில் எது பெருசுன்னு கண்டுபிடிச்சி போடலாம். இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப பெரிய நம்பராக வரும். 11 இருக்குது, 13 இருக்குது, எல்லாம் ப்ரைம் ஃபேக்டர் வேறு, ப்ரைம் வேறு. ஸோ அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி பெருக்கி போடுறது ஒரு இதாக இருக்கும். அதனால் நம்ம ஒன்றுத்துக்கும் டெசிமல் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ 3/5னா 3 5ஆல் வகுக்கிறோம், புள்ளி வச்சு 0, 6 5 30. அப்போ இது என்ன வேல்யூ? 0.6. 7/11 இருக்குது, புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம், 6 11 66, 4 0 சுற்றினா 3 11 33, 7 அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ இது என்ன வேல்யூ? 7/11 வந்து புள்ளி 63. இதான் வேல்யூ. அடுத்து 1/4 இருக்குது, அது தெரியும், 0.25. 1/4னா இப்போது 1/4ன்றது 0.25. அடுத்தது 11/13 இருக்குது. ஸோ 11/13 வந்து 0.84. அடுத்தது 5/8. 5/8 வந்து 0.62. இப்போது டெசிமல் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ரொம்ப பெருசுனா 11/13. அது எங்கே ஃபஸ்ட்டு வருது? சியில் தான் ஃபஸ்ட்டு வருது. 11/13 பெருசு. அதுக்கு அடுத்தது எதுன்னு பார்த்தோன்னா 7/11. அதுக்கு அடுத்தது எதுன்னு பார்த்தோன்னா 5/2. அதுக்கு அடுத்தது எதுன்னு பார்த்தோன்னா 3/5. கடைசியாக தான் 1/4. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி டெசிமல் கண்டுபிடிச்சும் போடலாம், எல்சிஎம் கண்டுபிடிச்சும் போடலாம். 10க்கும் 100க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் வீச்சு. 10க்கும் 100க்கும் இடைப்பட்ட பகா எண்கள் நிறைய இருக்குது. அதில் ஆரம்பிக்கிறது 11, 100ல் கடைசியாக முடிகிறது வந்து 97. இந்த பகா எண்லேருந்து இந்த பகா எண்ணை கழிக்கிறோம். வீச்சு அப்படின்னா மிகப்பெரிய மதிப்புலேருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிக்கிறது. இப்போ ஆன்சர் வந்து 86. x³ - 4x² + mx + 20 ஒரு காரணி x + 2 எனில் m-இன் மதிப்பு. x + 2 ஒரு காரணினா x = -2. இது வந்து xக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். x³ -2 ஹோல் கியூப் -4x² - 2² ப்ளஸ் m × x - 2 ப்ளஸ் 20 = 0. ஏன்னா இது ஒரு காரணின்னு சொல்லியிருக்காங்க, = 0ன்னு எடுத்துக்கிறோம். -8 2 கியூப் பண்ணோன்னா -2 ஸ்கொயர் பண்ணால் 4, -16 -2 × +m -2m
ப்ளஸ் 20. இது வந்து மைனஸ் 24 மைனஸ் 2m ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. மைனஸ் 2m இது மைனஸ் 24 ப்ளஸ் 20 இதுதான் பெருசோட சைன் வந்து மைனஸ் 24 20 போச்சுன்னா 4 ஈக்குவல் டு 0. மைனஸ் 2m ஈக்குவல் டு ப்ளஸ் 4 மைனஸ் 4 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 4 ஆகிடும். m ஈக்குவல் டு 4 பை மைனஸ் 2 m ஈக்குவல் டு மைனஸ் 2. ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். Convert the decimal number 0.4 to 5 in the form of a p by q. pq belongs to z and q not equal to 0. புள்ளி 425 பார். இந்த பாருக்கு என்ன அர்த்தம்? புள்ளி 425னா அப்படியே எழுதிக்கலாம். 425 எப்படி பின்னமாக மாற்றுறது? இந்த புள்ளி எடுத்துகிட்டு கீழே 3 0 போட்டோன்னா ஃப்ராக்ஷன் வேலை முடிஞ்சுதா? ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? 425 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 0425252525 போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பின்னத்தை கேட்குறாங்க. அப்போ புள்ளியை ரிமூவ் பண்ணணும். பின்னம்னா டெசிமல் வரக்கூடாது. என்ன செய்யறது? 4 to 5.252525ன்னு வரணும். அதுக்கான பின்னம் தான் அவங்க கேட்குறாங்க. அதனால தான் இந்த கோடு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 0.425 10ஆல் பெருக்கிறோம். 10ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளி இங்கே போகுமா? 4.25ன்னு வருமா? 25 அடுத்து 100ஆல் பெருக்கிறோம். 10ஆல் பெருக்குனதை இன்னொரு 10ஆல் பெருக்கிறோம். அப்போ புள்ளி என்ன செய்யும்? இன்னொரு சனம் போயிடுமா? 42.5 2 5 2 5 5. அடுத்து 1000ஆல் பெருக்கிறோம். அப்போ இந்த புள்ளி என்ன செஞ்சிடும்? இங்கே போயிடும். 42 425 இந்த புள்ளி இங்கே வந்துடும். புள்ளி 2 5 2 5 and so on up to. இன்னும் நம்மளால் பின்னமாகவே மாற்ற முடியல. இப்போ என்ன செய்கிறோம்? இந்த 1000x மைனஸ் 10x என்ன வரும்? 990x வருமா? 1000xல 10x போயிடுச்சுன்னா 990x. அப்போ 1000x என்ன? 425.2525 and so on up to. 10x என்ன? 4.2525 and so on up to. இதுலேருந்து இதை கழிக்கிறோம். 1000xலேருந்து 10x என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். ஃபுல்லாக இதில் இதாகிட்டு 0 ஆகிடும். இங்கே புள்ளி நமக்கு தேவையா? தேவை கிடையாது. 5 4 போயிட்டா 1 2 அப்படியே வந்துடும், 4 அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போது 990x ஈக்குவல் டு 4 to 1 வந்துடுச்சா? இப்போ x ஈக்குவல் டு 4 to 1 by 990 பின்னமாக மாற்றிட்டோமா? இங்கே டெசிமலுக்கு வேலையே இல்லை. ஸோ ரைட் ஆன்சர் திஸ் ஒன். இப்போ பார்க்க போகிற கணக்கு 8வது மேக்ஸ் புக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு சலவை இயந்திரத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 3% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு என்ன? முன்னாடி எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ குறையுது, எத்தனை வருஷம், இப்போ என்ன தேய்மானம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சூப்பரான ஒரு ஃபார்முலா இருக்குது. இது 8th மேக்ஸ் புக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இந்த இயந்திரங்களின் தேய்மானம் மதிப்பு குறைதல் சம்மந்தமாக கணக்கு வந்தால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற மதிப்பு அது வந்து வேணால் வேல்யூன்னு வச்சுப்போம். என்னென்னா P இன்ட்டு 1 மைனஸ் R/100 ஹோல் n இதான் அந்த ஃபார்முலா. இங்கே வந்து தேய்மானம் வரலாம், இல்லை விலை குறைதல் வரலாம், எது வேணாலும் வரலாம். P என்ன நமக்கு 15,000. 1 மைனஸ் R என்ன 3%, 3/100 ஹோல் n என்ன 2 ஆண்டு. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 15,000 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 100 வரும். 1 × 100 100, 100ல் 3 போச்சுன்னா 97. 97/100 இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதால இன்னொரு 97/100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3 0 3 0 2 5 3 5. இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? பெருக்க போகிறோம். 97 பெருக்கி திரும்ப வந்து அதை 3ஆல் பெருக்கிறோம். பெருக்கணும்னா 28,227 டிவைடட் பை 2. ஒரு 2 இருக்குல்ல, அந்த 2 அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 4 2 8 1 2 1 2 3 2 6 புள்ளி 5 வரும். 14113.5 இதான் வந்து அதோட தேய்மான மதிப்பு. இப்போ எவ்வளோ விலை போகும்னா இவ்வளோ தான் போகும். ஸோ த ஆன்சர் இஸ் சி. இதை மாதிரி 2 எடுத்துக்காட்டு இருக்குது. எக்ஸசைஸில் 2 3 கணக்கு இருக்குது. டைம் இருந்தால் அதை கையோட பார்த்துருங்க. 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் வரும். இந்த வேல்யூ ஆஃப் இந்த சம் கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ரூட் ஆஃப் தான். இப்போ ஃப்ராக்ஷன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதை வந்து இம்ப்ராப்பராக மாற்றிடுவோம்.
2 9 18 18 7 25 பை 9 இது எதில் இருக்குன்னா ரூட்டில் இருக்குது மைனஸ் 16 1 16 16 9 25 பை 16 ரூட்டில் இருக்குது ப்ளஸ் 7 பை 12. அப்புறம் 25 ரூட் எடுத்தோம்னா 5 வரும், 9 ரூட் எடுத்தால் 3 வரும், மைனஸ் 25 ரூட் எடுத்தால் 5 வரும், 16 ரூட் எடுத்தால் 4 வரும், ப்ளஸ் 7 பை 12. இதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்தோம்னா 12, 3 நாள் 12, 5 நாள் 20, மைனஸ் 4 3 12, 5 3 15, ப்ளஸ் இங்கே 12 தான் இருக்குது, அப்போ 7 அப்படியே வந்துடும். 20 7 27, 27 15 போயிடுச்சுன்னா 12 பை 12. 12 மறுபடியும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து 1. ஆப்ஷன் சி. சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் இந்த கணக்கு வந்திருக்கு. இசட் கீழ்கண்டவற்றில் எந்த செயலை நிறைவு செய்யாது? அதாவது தமிழில் கொஸ்டின் தப்பாக இருக்குது, இங்கிலீஷில் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆன் இசட்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை எது நிறைவு செய்யாது? அடிஷனா, மல்டிப்ளிகேஷனா, சப்ட்ராக்ஷனா, டிவிஷனா? டிவிஷன். இது வந்து 8th மேக்ஸ்லேயும் இருக்குது, 8th மேக்ஸில் இருக்குது. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது மாதிரி இருக்குது. ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். The points a, b plus c, b, c plus a, c, a plus b are இது வந்து ஒரு கோடமை புள்ளிகள். ஸோ கோலினியர். ஆன்சர் வந்து 20 அட்டைகளின் மொத்த எடை 100 கிராம் எனில் அதே அளவுடைய 3 கிலோ எடையில் எத்தனை அட்டைகள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே நம்ம ஒரு அட்டையோட எடையை கண்டுபிடிச்சிடணும். 20 அட்டை வந்து 100 கிராம், அவங்க கேட்குறது 3 கிலோ. கொடுத்துருக்கிறது கிராமில் கொடுத்துருக்குறாங்க, கேட்குறது மட்டும் கிலோவில் கேட்குறாங்க. அப்போ இதையும் நம்ம கிராமாக மாற்றிக்கணும். 1000 கிராம் 1 கிலோ, அப்போ 3 கிலோனா 3000 கிராம். இதையும் கிராமாக மாற்றியாச்சு. சரி, இப்போ 20 அட்டை 100 கிராம்னா ஒரு அட்டை என்ன வரும்? 100 பை 20 ஈக்குவல் டு 5. இப்போது ஒரு அட்டை 5 கிராம், இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க? 3 கிலோ எடையில் எத்தனை அட்டை இருக்கும்? அப்போ 3 கிலோவை நம்ம கிராமாக மாற்றிட்டோம். இதை வந்து மொத்த எடை, இதை வந்து ஒரு அட்டைக்கான எடையால் வகுக்கிறோம். ஒரு அட்டைக்கான எடை 5 கிராம். அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். 600 அட்டைகள் வரும். 1 5 6 5 30 0 0. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. எல் ஆனது எம்முக்கு இணை எனில் படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை காண்க. குத்தெதிர்கோணங்கள் சமம். இங்கே 3xம் ஒய்யும் சமம். இந்த நேர்கோணம் வந்து 180 டிகிரி. இது 3xனா இது என்ன? 180, அதாவது 3x ப்ளஸ் இது என்னன்னு தெரியல, அதை வந்து இசட்டுன்னு வச்சுப்போம். இசட்டுன்னு வச்சுக்கோணும். ஒன்று விட்ட கோணங்கள் சமம், அந்த ரிசல்ட்டை பயன்படுத்திக்கலாம். இங்கே 6xனால் இங்கேயும் 6x தான் வரும். இங்கே 6xனால் இங்கேயும் 6x. ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்போ இது 6x, இது 3x, ஆக மொத்தம் 9x. 9x எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ ஒரு x வந்து 20 டிகிரி. ஒரு x 20 டிகிரினா 3x 60, 6x 120. இப்போ இது 60னா இதுவும் 60. இதான் வந்து ஒய். குத்தெதிர் கோணங்கள் சமம், அந்த ரிசல்ட்டின் படி இது 60னா இதுவும் 60. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸ் ஒய் கேட்குறாங்க. எக்ஸ் வந்து 20ன்னு கண்டுபிடிச்சோம், ஒய் வந்து 60. 7 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர் அளவுள்ள ஒரு சுவர் எழுப்ப 70 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் அளவுள்ள செங்கற்கள் எத்தனை வேணும்? இப்போ இது ஒரு செங்கல் இருக்குது அப்படின்னா 70 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர், இந்த ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர். இதை மாதிரி எத்தனை செங்கல் வச்சு கட்டுனா இந்த அளவுள்ள சுவர் வந்து கவர் ஆகும்? அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் செங்கல் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, சுவர் வந்து மீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம சுவரையும் சென்டிமீட்டரில் மாற்றணும், இல்லைனா செங்கலில் மீட்டராக மாற்றணும். அலகுகளை ஒன்றாக்குனா தான் நமக்கு கணக்குக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ சுவர் வந்து 7 மீட்டர், அது எப்படி எழுதுவோம்? 700 சென்டிமீட்டர். 3 மீட்டர் எப்படி எழுதுவோம்? 300 சென்டிமீட்டர். 4 மீட்டர் எப்படி எழுதுவோம்? 400 சென்டிமீட்டர். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குறோம். பெருக்கும்போது இந்த 2 சைஃபர் எல்லாம் வந்துடுது.
மொத்தம் 6 சைஃபர். இதான் வந்து சுவர், சுவரோட பரப்பளவு. இதில் செங்கற்களை அடுக்க போகிறாங்க. இப்போ செங்கற்களை பெருக்கினா என்ன வருது? இது வருது. இது செங்கல், இது சுவர். எத்தனை செங்கல் வேணும்? ஒரு செங்கலோட மெஷர்மெண்ட் இது, இது சுவரோட மெஷர்மெண்ட்டு. எத்தனை செங்கல் வேணும்? நம்பர் ஆஃப் பிரிக்ஸு 30 30 அடிச்சிடறோம். ஒரு 84 ஒரு 84. அப்போ இது என்னது? 1000. எத்தனை செங்கல் வேணும்? 1000 செங்கல் வேணும். இதோட மேக்ஸ் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு செட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து 2022 வரைக்கும், 2012லேருந்து 2022 வரைக்கும் பேப்பர் 1ல் 17 கொஷின் பேப்பர் இருக்குது. பேப்பர் 2ல் 18 கொஷின் பேப்பர் இருக்குது. இது வந்து மேக்ஸ் சயின்ஸ் மட்டும். இப்போ சோஷியல்னு பண்ணோன்னா இன்னும் அதில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பார்த்து பயனடையலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.